ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 11th ஃபிசிக்ஸ் காலாண்டு தேர்வுக்குண்டான மிக முக்கியமான 2 மதிப்பெண் 3 மதிப்பெண் மற்றும் 5 மதிப்பெண் வினாக்கள் தான் இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். பாடம் 1 பொறுத்தளவுக்கு ரோமன் லெட்டர் 2ல், அதாவது குறுகிய விடைகளில் நம்ம படிக்க வேண்டிய கொஸ்டின் எந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இயற்பியல் வகைகளை விவரின்னு இருக்கும். அதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இது ஒரு முக்கியமான 2 மார்க் கொஸ்டின். அடுத்த எந்த கொஸ்டின் அப்படின்னா ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன அப்படின்னா நுட்பம் மற்றும் துல்லியம் வரையறுன்னு இருக்கும். அந்த கேள்வி, இந்த 2 கேள்வியும் 2 மார்க் கொஸ்டின். எப்பவுமே எந்த ஒரு பாடமா இருந்தாலும் சரி, அதில் ஃபர்ஸ்ட் லெசன் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுமே நீங்க கண்டிப்பா என்ன செய்யணும் அப்படின்னா தரவிடணும். ஏன்னா அதுல இருந்து மேக்ஸிமம் ஒரு 3 மார்க் ஒரு 5 மார்க் உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா கவர் ஆயிரும். அதனால ஃபர்ஸ்ட் லெசன் இருக்கக்கூடிய முடிஞ்ச அளவுக்கு எல்லா கேள்விகளுமே நீங்க என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க தரவு பண்ணிக்கணும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா அதே குருவினாலேயே உங்களுக்கு செகண்ட், தேர்டு, ஃபோர்த் கொஸ்டின் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இடமாறு தோற்ற முறை, இதுவும் முக்கியமான கொஸ்டின். தேர்டு கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா முக்கிய எண்ணூர்களை கண்டறிவதன் விதிகளை தருக, இதுவும் ஒரு முக்கியமான ஒரு கேள்விதான். அது இந்த 4வது கேள்வியில எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின், பரிமாண பகுப்பாய்வின் வரம்புகள், இதெல்லாம் வந்து பரீட்சையில அடிக்கடி கேட்டிருக்காங்க 3 மார்க்ல. ஸோ கண்டிப்பா இந்த ஃபோர்த் கொஸ்டின் நீங்க படிக்க மிஸ் பண்ணக்கூடாத ஒரு கொஸ்டின். ஸோ கண்டிப்பா படிச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்ததா 5 மார்க்கின் பொறுத்தளவுக்கு ரோமன் லெட்டர் 3ல ஃபர்ஸ்ட் 5 மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க். ஃபர்ஸ்ட் 5 மார்க் உங்களுக்கு என்னெல்லாம் வந்துருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த ரேடார் முறை வந்துடும், முக்கோண முறை வந்துடும். ஸோ கண்டிப்பா இந்த ஃபர்ஸ்ட் 5 மார்க் கண்டிப்பா நீங்க படிக்க வேண்டிய ஒரு கேள்வி. அடுத்ததா உங்களுக்கு செகண்ட் 5 மார்க் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் 5 மார்க் கொஸ்டின் பிள்ளைகளின் வெவ்வேறு வகைகளை விளக்குகின்றது. ஸோ செகண்ட் 5 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு முக்கியமான ஒரு கொஸ்டின் தான். ஸோ அதை படிச்சுக்கோங்க. ஃபிஃப்த் 5 மார்க் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பரிமாணத்தின் ஒருபடித்தான நெறிமுறை என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருகின்றக்கா, இதுவும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி தான். ஸோ முதல் பாடத்தை பொறுத்தளவுக்கு இந்த கேள்விகள் எல்லாமே என்ன செஞ்சீங்க அப்படின்னா ஒன் டைம் தரவு பண்ணிடுங்க. இது போக உங்களுக்கு 5 மார்க் ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து 5 மார்க் உங்களுக்கு மிஸ்ஸே ஆகக்கூடாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா தனி ஊசலுக்கான பரிமாண பகுப்பாய்வுன்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுத்துக்காட்டுலையும் பரிணாமங்கள் முறையில் 76 சென்டிமீட்டர் பாதரச அழுத்தத்தை நியூட்டன் மீட்டர் பவர் -2 என்ற அலகில் மாற்றுக அப்படின்னு சொல்லி ஒரு எடுத்துக்காட்டு இருக்கும். இந்த 2 இதை பார்த்தாச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து எந்த 5 மார்க் வந்தாலும் ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். புக்கிங் சைட்ல இம்பார்ட்டன்ட் 2 மார்க் பாத்தீங்க அப்படின்னா இந்த 4 2 மார்க்கும் இம்பார்ட்டன்ட் 2 மார்க். ஸோ அதை கண்டிப்பா படிச்சுக்கோங்க. அடுத்ததா சாப்டர் 2ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின், அடுத்ததா 7th கொஸ்டின், அடுத்ததா 10th கொஸ்டின். இதெல்லாம் உங்களுக்கு புக்கிங்ஸ் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின், சரிங்களா? அடுத்ததா 3 மார்க் கொஸ்டின் பாத்தீங்க என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரோமன் லெட்டர் 2ல, அதாவது சிறுவினாக்கள் இருக்கும். அதுல உங்களுக்கு 12வது கேள்வி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோண இடப்பெயர்ச்சி மற்றும் கோண திசை வேகத்தை வரையறு, 2 டிஃபரன்ஸ் கேட்டிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியம். அடுத்ததா 14வது கேள்விலாம் உங்களுக்கு எக்ஸாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். என்ன கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா கோண இயக்கத்தின் இயக்க சமன்பாடுகளை எழுதுகன்னு இருக்கும். இதெல்லாம் எக்ஸாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ இதை கண்டிப்பா 3 மார்க்ல கேட்பாங்க. சும்மா 2 மார்க் மாதிரி ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த 2 கொஸ்டின் படிச்சுக்கோங்க. அடுத்த வேற என்ன 3 மார்க் பாத்தீங்க அப்படின்னா நெடுவினால் இருக்கிறதுல செகண்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின், சிக்ஸ்த் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கேலார் மற்றும் வெக்டர் பண்பு 2 சேர்த்து கேட்டா 5 மார்க். ஸ்கேலார் பண்பு, வெக்டர் பண்பு தனித்தனியா கேட்டா உங்களுக்கு எதுல கேட்பாங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க் கேட்பாங்க. அடுத்ததான் உங்களுக்கு ஃபோர்த் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்த் கொஸ்டின் 2 சேர்த்து கேட்டாங்க 5 மார்க், தனித்தனியா கேட்டாங்கன்னா என்ன மார்க்ல கேட்பாங்க அப்படின்னா நமக்கு 3 மார்க்ல கேட்பாங்க. அடுத்ததான் சிக்ஸ்த் கொஸ்டின் மைய நோக்கு முடுக்கத்திற்கான கோவையை பெறுக, இது உங்களுக்கு 3 மார்க்ல கேட்பாங்க. 5 மார்க் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின். இதுல ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின் தான் எக்ஸாம் ரிப்பீட்டடா கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா முக்கோண விதி கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைத்தளத்துடன் தீட்டா கோணம் 5 ஆக அறியப்பட்ட ஒரு பொருள் ஒன்றின் ஆரம்பிக்க, அந்த கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின். ஸோ அதை படிச்சுக்கோங்க. அடுத்த புக்கிங் சைட்ல இந்த 3 கேள்விகளுமே மிக மிக முக்கியமான கேள்விகள். ஸோ அதை படிச்சுக்கோங்க 2 மார்க்ல. அடுத்ததா 3 மார்க்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் கொஸ்டின் உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின், சரிங்களா? ஸோ செகண்ட் கொஸ்டின் நல்லா தரவா படிச்சுக்கோங்க. தென் தேர்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 7th கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின், 8th கொஸ்டின் உங்களுக்கு முக்கியமான கொஸ்டின், தென் 10th ஒன், அடுத்ததா 11th ஒன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், சரிங்களா? இப்போ அடுத்ததா இதுலயும் உங்களுக்கு அதாவது குருவினாலேயும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட், ஃபிஃப்த், சிக்ஸ்த் இதெல்லாம் உங்களுக்கு 3 மார்க்ல கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா அந்த நிலைமத்தினுடைய வகைகளை விளக்குகின்ற இருக்கும். இதுவும் உங்களுக்கு என்ன செய்யிருக்காங்க அப்படின்னா எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த 3 மார்க்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான 3 மார்க்குங்க. 5வது குருவினால 5வது குருவினா ஒரு பொருளை நகர்த்த அல்லது இழுப்பது சுலபமா அல்லது தள்ளுவது சுலபமான ஒரு கொஸ்டின் இருக்கும். இது உங்களுக்கு 3 மார்க்ல அடிக்கடி கேட்டிருக்காங்க. அடுத்ததான் 6th கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா உராய்வின் பல்வேறு வகைகளை குறிப்பிடுக, அதன் குறைப்பதற்கான வழிமுறைகள். இதுவும் உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின் தான்.
அடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா நெடுவினா எடுத்தீங்க அப்படின்னா நெடுவினால 2வது நெடுவினா 5வது நெடுவினா 10வது நெடுவினா சரிங்களா. இதெல்லாம் உங்களுக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா உங்களுக்கு முக்கியமான 3 மார்க் கொஸ்டின். இது நெடுவினால வந்து ஃபர்ஸ்ட் நெடுவினா உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நேர்கோட்டு உந்த மாறா விதி, இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். அதுதான் தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா மெல்லிய நூலில் கம்பெனி கிடைமட்டம் மற்றும் செங்குத்து, இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4th கொஸ்டின் சரிங்களா. தென் அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா 9th கொஸ்டின் ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் சரிங்களா. இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் படிக்க வேண்டிய கேள்வி. அடிஷ்னலாக முடிந்தால் 6வது கேள்வி என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க ஓகேங்களா. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 4ல நீங்கள் படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ் ஆகணும் இல்லாட்டா ஒரு 70க்கு நம்ம கண்டிப்பாக ஒரு 30 மார்க் எடுத்தாகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா முதலாவது பாடத்தில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளையும் படிச்சிருங்க, 4வது பாடத்தில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளையும் படிச்சிருங்க ஓகேங்களா. ஏன்னா இந்த 2 பாடம் உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாடம் சரிங்களா. என்னை பொறுத்தளவுக்கு இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பாடம் 4வது பாடம் ரொம்ப சிம்பிளான பாடம் தாங்க. உங்களுக்கு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் கொஸ்டின் 5 கொஸ்டின் தான் இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி 5 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல சின்ன பாடம் இந்த 5 மார்க் கொஸ்டின் தான். ஸோ இதை படிச்சிருங்க ஓகேங்களா. இதில் 2 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 2ல 2வது 5வது, 3 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 2ல 3வது, அதே மாதிரி ரோமன் லெட்டர் 3 நெடுவினால 3வது கொஸ்டின், 1வது கொஸ்டின் 2வது கொஸ்டின் 3வது கொஸ்டின் எல்லாமே படிக்கணும். புக்கின் சைடில் இந்த ஒரு கேள்வி கட்டாயம் படிச்சுக்கோங்க சரிங்களா. 4வது படம் ஃபுல்லாத்தையும் படிச்சிருங்க. ஷார்ட்டாக சொல்கிறாங்க, அதான் 4வது படம் ஃபுல்லாத்தையும் தரவு பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 5ல நமக்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1, 3, 4, 5, 10, 11, 12, 17 முக்கியமான 2 மார்க் கொஸ்டின். இதே இதில் இந்த குருவினாலே 8வது கொஸ்டின் என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உறுதி மற்றும் உறுதியற்ற சமநிலை எவ்வாறு வேறுபடுத்துவாய், இதுவும் உங்களுக்கு முக்கியமான 3 மார்க் கொஸ்டின் சரிங்களா. அடுத்த ரோமன் லெட்டர் 3ல நெடுவினால இருக்கக்கூடிய 8வது கேள்வியும் 9வது கேள்வியும் இம்பார்ட்டன்டான 3 மார்க் கொஸ்டின். 8வது கேள்வி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இணை அச்சு தேற்றம், 9வது கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா செங்குத்து அச்சு தேற்றம். இந்த 2 தேற்றமே முக்கியமான தேற்றம். ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அடுத்த 5th லெசன்ல உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம்பிள் இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், செகண்ட் கொஸ்டினும் உங்களுக்கு தேர்டு கொஸ்டினும் முக்கியமான கொஸ்டின். தேர்டு கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சைக்கிள் ஓட்டுபவர் வளைவு பாதையை கடக்க முயலும் போது சாய்வதற்கான காரணம் என்ன, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா 4, 5, 6 இந்த 3 கேள்விலேருந்து ஒரு கேள்வி எக்ஸாம்ல இது வரைக்கும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தண்டு, வளையம், வட்டத்தட்டு, இந்த 3 கேள்வில இருந்து ஒரு கேள்வி எக்ஸாம்ல ரிப்பீட்டடாக கேட்காங்க. ஸோ இந்த 3லேருந்து 1 கண்டிப்பாக வரும். ஸோ கட்டாயமாக படிச்சுக்கோங்க. அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா 10வது கேள்வி சாய்தளத்தில் ஊறுதலை விவரி அதன் முடுக்கத்திற்கான சமன்பாட்டை பெருக்க 10வது கேள்வி முக்கியமான கேள்வி. ஸோ அதையும் படிச்சுக்கோங்க. அடுத்ததாக சாப்டர் 6. சாப்டர் 6 பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஃபுல் சாப்டரும் வருதா இல்லை இடையில பர்டிகுலர் பார்ட் உங்களுக்கு கட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு ஃபுல் சாப்டருக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. 2 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா 2, 4, 6, 8, 10, 11, 12, 14. 3 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதாவது ரோமன் லெட்டர் 2ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த 3 மார்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரோமன் லெட்டர் 3ல நெடுவினால 11, 12, 13. 5 மார்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நெடுவினால 5, 7, 8, 9, 10, 15. இதெல்லாம் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் எந்த கொஸ்டின் கேட்டாலும் தாராளமாக நீங்கள் நினைச்சலாம் அப்படின்னா அட்டன் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் நம்புறேன். பயனுள்ள வகையில் இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.